ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த புதிய வருடத்திலே 2026ஆம் ஆண்டிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் தொடங்க தேவன் கிருபை தந்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நிச்சயமாய் தேவன் இந்த வருடத்திலே கடந்த ஆண்டிலே காட்டின அதே கிருபை இரக்கத்தை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தோடு கூட நம்மை வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா புதிய வருடம் என்னது? 2026. ஸோ அதே தான் நமக்கு வாக்குத்தத்தமாய் தேவன் தந்திருக்கிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கைகளிலே வேத புஸ்தகம் இருக்குமே ஆனால் எடுத்துக்கொள்வோம். கண்கள் வேத வசனத்தை பார்க்க வேண்டும், வாய் அதை சொல்ல வேண்டும், நம்முடைய காது அதை கேட்க வேண்டும். அப்போதான் அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மீதும் நம்முடைய சந்ததியின் சிரசின் மீதும் வந்து தங்கும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். மைக் இருக்கிறவங்க கொஞ்சம் சத்தமாக வாசிக்கட்டும். வாசிப்போமா? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. பரிசுத்தம் என்று சொன்னால் எபிரேய பாஷையிலே காதோஸ் என்று சொல்லுகிறார்கள். காதோஸ் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள். நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். எதற்காக நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, நீங்கள் என்னுடையவர்களாகும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி. God has chosen you, set you apart and you belong to God. கர்த்தரை நீங்களும் நானும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிறோம். அந்த கர்த்தர் சொல்றாரு, நீ யாருடையவன்? என்னுடையவன். நீ யாருடையவள்? என்னுடையவள். ஏனென்று சொன்னால் நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். எதற்காக என்று சொன்னால் என்னுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செய்வதற்காக உன்னையும் என்னையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றார். வேதாகமத்திலே அநேக மனிதர்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லையும் பார்த்தோம், தாயின் கருவிலே உன்னை முன்குறித்திருக்கிறேன், தாயின் கருவிலே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். வேதாகமத்திலே அநேக நபர்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். அதிலே முக்கியமாக சொல்ல வேண்டுமேயானால் யாரு? ஆபிரகாமை சொல்லலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம், கடைசி வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம், நீங்களும் நானும் யார் என்று சொல்கிறார்? இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கின்றோம். அந்த ஆபிரகாமை தேவன் எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே லூக்கா எழுதுகிறார். யார் சொல்றாரு? ஸ்தேவான் பிரதான ஆசாரியனுக்கு ஒப்பு கொடுத்த போது பிரதான ஆசாரியனுக்கு சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரனூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். பழைய ஏற்பாட்டிலே ஆரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே காரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெசொப்பொத்தேமியா தேசத்திலே ஊர் என்கின்ற பட்டணத்திலே நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தங்கியிருந்த போது மகிமையின் தேவன் அவரை தரிசனமாக்கி அவரோடு கூட இடைப்படுகிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், வா என்று கூப்பிட்டார்னு. இன்னைக்கு நம்மள யாராவது கர்த்தர் அப்படி சொன்னா நீங்களும் நானும் இப்படிப்பட்ட இடத்தை விட்டுட்டு எங்கேயாவது போவோமா? நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம ஸ்டேபிளாக இருக்கிறோம்,
நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், இது கடவுள் எப்படி இப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி. ஆனால் ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். அதை தான் எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். டு இன்ஹெரிட் தி ப்ராமிசஸ் we have to leave something. நீங்களும் நானும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் சில காரியங்களை நீங்களும் நானும் விட்டு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் அநேக விதமான ப்ராமிசஸ், அநேக விதமான வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள், சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கிறது, சில வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேற காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள நீங்களும் நானும் சில காரியங்களை விடாமல் இருப்பது தான் அதனுடைய காரியம். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி. நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை முழுமையாக எப்படி நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த பவுல் ஒரு அழகாக ஒரு புத்தி சொல்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். முதலாவதாக நீங்களும் நானும் விசுவாசிக்கிற கர்த்தர் யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். Know about our God. Knowing about the God. 2 காரியத்திற்கு வித்தியாசம் இருக்கு. Knowing God and knowing about the God. கர்த்தரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தரை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். உலக மக்கள் கர்த்தர் யார் என்று சொல்லி அறிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்களும் நானும் விசுவாசிக்க முடியும். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த விசுவாசம் எப்படி வருகிறது என்று சொல்லி ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. தேவனுடைய வசனத்தை கொண்டுதான் நீங்களும் நானும் விசுவாசத்திலே வளர முடியும். நம்முடைய திருச்சபை, எல்லா திருச்சபைகளும் வேத வசனத்திலே கட்டப்பட வேண்டும். நீங்களும் நானும் வேத வசனத்தை மையமாக வைத்து திருச்சபையை கட்ட வேண்டும். அப்பதான் உங்களுடைய என்னுடைய விசுவாசம் வளரும். அப்ப சரி, விசுவாசம் வளர்ந்து விட்டது, விசுவாசம் வந்துருச்சு, எல்லாரும் சொல்லுவோம் நம்ம பேர் என்னது, விசுவாசிகள் இல்லை. இப்போ நமக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா என்று சொல்லி எப்படி அறிந்து கொள்வது என்று சொன்னால், யாக்கோபு மிக அழகாக சொல்கிறார். 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப விசுவாசத்தை கிரியினாலே நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும். அதை தான் ஆபிரகாம் வெளிப்படுத்தினார். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. கீழ்ப்படிந்து, இன்னொரு தடவை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நீங்களும் நானும் சில காரியங்களை விடும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் பற்றி கொள்ள முடியும். அப்போ நாங்கள் என்னங்க விடுறது என்று சொன்னால், வேர்ல்ட்லி திங்ஸ், உலகத்தை நீங்களும் நானும், உலகத்தின் மாயையிலிருந்து நீங்களும் நானும் விடுபட வேண்டும். நாட் வேர்ல்ட், வேர்ல்ட்லி திங்ஸ்லேருந்து நீங்களும் நானும் விடுபட வேண்டும். அதை தான்
மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:24 இவ்விதமாக சொல்கிறார், 2 எஜமான்களுக்கு, வாசிப்போமா? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 காரியங்கள் சொல்றாரு. ஒன்று தேவன், இன்னொன்று நம்ம என்ன சொல்லுவோம்? பிசாசுன்னு சொல்லுவோம்ல. ஆனால் இங்கே மிக அழகாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? காட் அண்ட் மேமன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திற்கும் நீங்களும் நானும், உலகத்தின் இச்சைகளிலிருந்து நீங்களும் நானும் விடுபட வேண்டும். உலகத்தின் மாயையிலிருந்து நீங்களும் நானும் விடுபட வேண்டும். அதுக்காக உலகத்தை விட்டுற முடியுமா? உலகத்தை விட முடியாது. நீங்கள் உலகத்தில் இருக்கிறீர்கள், ஆனாலும் நீங்கள் யார் இல்லை? உலகத்தார் அல்ல. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கிறார். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல என்று சொல்லி. அப்போ உலகத்தின் தேவைகளை எல்லாம் யாருங்க சந்திப்பா? ஒரு கேள்வி இருக்குல்ல. உலகத்தின் தேவைகள் கர்த்தர் சொல்றாரு, இவைகளை எல்லாவற்றையும் நான் செய்வேன். மத்தேயு அதே 6:33 இவ்விதமாக சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உலகத்தின் காரியங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தர வல்லவராய் இருக்கிறார். அதை நீங்களும் நானும் நம்ப வேண்டும். விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நீங்களும் நானும் அதை நம்பும்போது தான் அந்த காரியத்திலிருந்து, உலகத்திலிருந்து நீங்களும் நானும் விடுபட முடியும். உலகத்திலிருந்து நீங்களும் நானும் விடுபடும் போது மாத்திரம்தான் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கக்கூடிய ப்ராமிசஸை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ள முடியும். வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். யாத்திரையாகமம் 19 5-6 வாசிப்போம். யாத்திரையாகமம் 19 5-6 வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். கர்த்தர் சொல்றாரு இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீங்க எல்லோரும் 12 கோத்திரங்கள் இருக்கிறாங்க, எல்லோரும் நீங்க எப்படி இருப்பீங்களா? ஆசாரியர்களாக இருப்பீங்க என்று சொல்லி. அதுதான் கர்த்தருடைய ஆசை. அவர் நினைக்கிறாரு, இந்த 12 கோத்திரமும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனா யார் தான் செஞ்சாங்க? லேவியர்கள் மாத்திரம்தான் செஞ்சாங்க. உபாகமம் 10:8-9 வாசிப்போம். உபாகமம் 10:8-9. அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். போதும், லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். இப்போ முதல்ல கர்த்தர் சொல்றாரு, இந்த 12 கோத்திரமும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இப்போ சொல்றாரு, யார் மட்டும் பண்ணணும்? லேவி மாத்திரம் பண்ணணும். அப்போ எப்படி இந்த கர்த்தருடைய மைண்ட் எப்போ சேஞ்ச் ஆச்சுன்னா, யாத்திரையாகவும் 32 வாசிக்க வேண்டாம். அங்கே நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். மோசே என்ன செய்கிறாரு? சீனாய் மலையில போய் தேவனோடு கூட சஞ்சரித்து தேவனிடத்திலிருந்து 10 கற்பனைகளை கொண்டு வரும்போது ஆரோன் என்ன செய்கிறாரு? கன்று கொட்டியை ஏற்படுத்தி அதை வழிபட்டு கொண்டிருக்கிறார். அப்போ மோசே ஒரு வார்த்தையை கேட்கிறாரு. 26 வாசிப்போமா? பாளையத்தின் ஒரு கேள்வி கேட்கிறாரு, கர்த்தரிடத்துல சேருகிறவன் யார் என்று சொல்லி அந்த 12 கோத்திரத்தில் கேட்கும்போது, அப்போது லேவியின் புத்திரர்கள் முதலாவது மோசேயின் இடத்துல ஓடி வர்றாங்க. கர்த்தருக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட வருகிறார்கள். அப்போதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த லேவி கோத்திரம் எனக்கு எப்படி இருக்கும்? ஆசாரியராக மாறும் என்று சொல்லி. உங்களையும் என்னையும் தேவன் பிரித்து எடுத்திருக்கிறார்.
அவருக்கென்று ஒரு ஜாதியாக உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற வாஞ்சை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த வாக்கு தத்தங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்விலே நிறைவேற்றுவார். அநேக மனிதர்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். தாயின் கற்பத்திலே எரேமியா தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுத்தார். இவைகளை பார்க்கலாம். எனக்கு பிடித்த ஒரு கேரக்டர் அது யார் என்று சொன்னால் கோரேசு. யார் இந்த கோரேசு? பெர்சிய ராஜா. இவன் இஸ்ரவேல் கோத்திரத்தான் அல்ல. கோரேஸ், தமிழ்ல கோரேசு, ஆங்கிலத்தில் சைரஸ். தேவன் முன்குறித்தாராம். இன்னைக்கு பாடல்கள் பாடும்போது பார்த்தோம், தாயின் கருவிலே உருவாக்கும் முன்பே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. ஆனால் இந்த கோரேசை எப்போ தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், தலைமை தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன். கோரேசை குறித்து கர்த்தர் சொல்கிறார், அவன் என் மெய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், எருசலேமை பார்த்து நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த வசனம் எப்ப சொல்லப்பட்டது என்று சொன்னால் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. கோரேசு என்கின்ற மனிதன் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவன் முன்குறிக்கிறார். நம்ம பார்த்தோம், தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைப்பார்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தாத்தாவுடைய தாத்தா பிறக்காத பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். வேதாகமத்தில் 3 நபர்களை தான் பெயர் சொல்லி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 3 நபர்கள். ஒன்று ஹோசையா, 2வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 3வது இந்த கோரேசு. இந்த கோரேசு ஒரு புறஜாதியான், இஸ்ரவேல் தேசத்தான் அல்ல, ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தவன் அல்ல, உங்களையும் என்னையும் போல புறஜாதியாய் இருந்த மனிதன். இந்த மனிதனை 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவன் பிறப்பதற்கு முன்னதாக 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறார், கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுவான். அவன் மீது ஒரு தரிசனம் வைக்கப்படுகிறது. அவன் புறஜாதியான மனிதன். அவனுடைய வாழ்க்கையை குறித்து வேதாகமத்திலே அதிகமாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு கிரேக்க ஹிஸ்டோரியன் இவ்விதமாக எழுதுகிறார். அவனுடைய வாழ்க்கையை குறித்து அந்த கிரேக்க ஹிஸ்டோரியன், வரலாற்று ஆசிரியர் இவ்விதமாக எழுதுகிறார். அவருடைய பெயர் ஹெரோடோஸ் என்கின்ற பெயர். அவர் எழுதுகிறார் இவனுடைய வரலாறை குறித்து எப்படிப்பட்டவன் என்று சொல்லி. இவனுடைய தாத்தாவின் பெயர் என்ன என்று சொன்னால் அஸ்டியேஜஸ். இவர் ஒரு மீதியனுடைய ஒரு ராஜா. இவனுடைய தாத்தா, அவருடைய மகன் பெயர் கம்பேசஸ். அவனுக்கு பிறந்தது தான் இந்த சைரஸ். சைரஸ் பிறந்தபோது அவனுடைய தாத்தாவுக்கு அறிவிக்கப்பட்டது, இந்த பிள்ளையினாலே உன்னுடைய ராஜ்யத்திற்கு பிரச்சனை வரும், உன்னுடைய ஆயுசும் நாட்கள் முடிவுக்கு வரும் என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. சைரஸ் பிறந்த உடனே அவனுடைய தாத்தாவுக்கு சொல்லப்பட்டது, இவனாலே உன்னுடைய ராஜ்யத்திற்கும் உன்னுடைய உயிருக்கும் பிரச்சனை வரும் என்று சொன்னபோது அவனுடைய தாத்தா என்ன செஞ்சாராம், இவனை கொன்று போடும்படி ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றார். இவனை கொன்று விடுங்கள் என்று சொல்லி. வேதாகமத்திலே அநேக மனிதர்கள் பிறக்கும் போதே ஒரு தரிசனத்தை பெற்ற மனிதர்கள் பிறக்கும் போதே சத்துருவானவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான், அழிக்க பிளான் பண்ணுவான்.
மோசே 3 மாதம்தான் ஆச்சு அவனை கொல்ல வகை தேடினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஏரோது எத்தனை வருடம் கழிச்சு? 2 வருடம். இந்த 2 வருடம் தாண்டியாச்சுன்னா பிசாசால முடியாது. 1 year 8 months ஆனாலே அவனால் பொறுக்க முடியாது. எப்படியாவது இதுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவான். ஏன்னா 1.5 வருஷம் ஆயிடுச்சு, எப்படியும் இந்த திருச்சபைக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துடணும் இல்லை, அவனால் பொறுக்க முடியாது. குழந்தைகளே அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முன்குறித்த சைரஸ், அவனை குறித்து கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் வைத்திருக்கிறார். அவனாலே எருசலேம் கட்டப்படும், அவனாலே என்னுடைய ஆலயம் திரும்ப கட்டப்படும் என்று சொல்லி. என்ன நடந்துச்சுன்னா, அவனுடைய அப்பாவும் அம்மாவும் என்ன செய்கிறாங்க, ஒரு மெய்ப்பன் இடத்துல அவனை கொடுத்து விடுகிறார்கள். அந்த தேசத்தை விட்டு அவனை அனுப்பி விடுகிறார்கள். தாத்தா சொல்லிட்டாரு, ஆணை பிறப்பிக்கப்பட்டது, இவனை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி. அவனுடைய தாயும் தகப்பனும் டிசைட் பண்ணிட்டாங்க, இவனை யார் இடத்துல கொடுக்க வேண்டும், ஒரு மெய்ப்பன் இடத்துல கொடுத்து நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லி. அவன் மீது இருந்த தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம்? எருசலேமை கட்ட வேண்டும், தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நிலைமை என்ன? உண்மையான நிலைமை, நாடு கடத்தப்படுகிறான். சொந்த ராஜ்யத்திலே அவனுக்கு பங்கில்லை. தன்னுடைய தாத்தாவினாலே, கிராண்ட் ஃபாதர்னாலே அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி முன்குறிக்கப்படுகின்றான். தாயும் தகப்பனும் அவனை கைவிட்டு விட்டார்கள். அவன் ஒரு மெய்ப்பனாக இருக்கிறான். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அவன் என் மெய்ப்பன் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44:28 அவன் என் மெய்ப்பன் என்கின்றார். தரிசனம் இருக்கிறது, ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கு? பாதகமாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், ஆனால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான எந்த விதமான சாத்தியமும் இல்லை. நிலைமையை பார்த்தா அதெல்லாம் நடக்காது. எருசலேம் யாரால் அழிக்கப்பட்டது? பாபிலோனால் அழிக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயம் யாரால் இடிக்கப்பட்டிருக்கிறது? நெபுகாத் நேசர் என்கின்ற பாபிலோனின் ராஜாவினாலே இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாபிலோன் எப்படிப்பட்ட பாபிலோன் என்று சொன்னால், உலகத்தில் 70% ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம். அது ராஜ்யம் என்று சொல்வதை காட்டிலும் சாம்ராஜ்யம். உலகத்திலே முதலில் தோன்றிய சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம். அப்போ நீங்கள் கேட்கலாம், எகிப்து ராஜ்யமாக இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, போய் கொள்ளையிட்டு பொருள்களை கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. ஆனால் பாபிலோனியர்கள் படையெடுத்து போய் எல்லா நாடுகளையும் அவர்களுக்கு அடிமைகளாக மாற்றினார்கள். உலகத்தில் 70% நிலப்பரப்பை இவர்கள் ஆண்டு கொண்டிருந்த ஒரு பெரிய ராஜ்யம். எருசலேம் கட்டப்பட வேண்டுமேயானால், ஆலயம் கட்டப்பட வேண்டுமேயானால் என்ன நடக்கணும்? இந்த பாபிலோனை ஜெயிக்க வேண்டும். இது சாத்தியமா என்று சொன்னால் சாத்தியமில்லை. இவன் இருந்த மெடோ அல்லது பெர்ஷிய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், சின்ன ஒரு ராஜ்யம், குறுநில மன்னர்களாக இருக்கிறார்கள். அதுக்கும் என்னது இல்லை, இவனுக்கு பங்கு இல்லை. இவன் மெய்ப்பனாக இருக்கின்றான். ஆனால் தேவ தரிசனம் இருக்கிறது. தேவ தரிசனம் சொல்லப்படுகிறது, இவனாலே எருசலேம் கட்டப்படும். எருசலேம் கட்டப்படும் என்று சொன்னால் பல மனிதர்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், பொருளாதாரம் கட்டப்படும். இவனுடைய தேவைக்கே யாரை எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு? அவனுடைய தகப்பனை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய தரிசனம் சொல்லுகிறது, இவன் எருசலேமை கட்டுவான், இவன் தேவாலயத்தை கட்டுவான். தேவாலயம் என்று சொன்னால் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டப்படும் என்று சொல்லி உங்கள் மீதும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை சொல்லியிருக்காரு, நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். எதற்காக என்று சொன்னால், என்னுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும் வண்ணமாக உன்னையும் என்னையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். உங்களையும் என்னையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்.
தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செய்வதற்கு அநேகருடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் முன்குறித்து இருக்கிறார். ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கு? ஒரு அடிமையைப் போல. அவன் ஒரு ராஜாவும் இல்லை, சொந்த தகப்பனாலும் தாயாலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதன், தன்னுடைய கிராண்ட் ஃபாதரினாலே மறிக்க வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய சொந்த நாட்டுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் தரிசனம் சொல்லுகிறது, இவனை கொண்டு நான் எருசலேமை நான் கட்டுவேன், இவனை கொண்டு எருசலேமில் உள்ள என்னுடைய தேவாலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். எப்போ சொல்றாரு? 150 ஆண்டுகளுக்கு முன்பு. இவனுடைய தாத்தாவுடைய தாத்தாவும் பிறக்கல, அப்பயே ஒரு பெயர் சொல்லி ஒரு தரிசனத்தை தேவன் இந்த புறஜாதியான கோரேசின் மீது தேவன் வைத்தார். அதை நிறைவேற்றினாரா என்று சொன்னால் நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்ப்போம். எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. போதும், கோரேசை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? எருசலேமை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கும் உங்களையும் என்னையும் தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அநேகருடைய வாழ்வு கட்டப்பட, அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. போதும். இப்ப பாபிலோனை இவன் கைப்பற்ற வேண்டும். பாபிலோன் எப்படிப்பட்ட நகரம் என்று சொன்னால் மகா பாபிலோன். இது சாதாரண நகரம் அல்ல, மகா பாபிலோன். தொங்கும் தோட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடம், 95 ஃபீட் ஹைட் உள்ள மதில்கள் உடைய ஒரு பட்டணம். அது மாத்திரமல்ல, 25 ஃபீட் அகலம் உள்ள ஒரு மதில் உள்ள ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தை அவன் கைப்பற்ற வேண்டும். இது சாத்தியமா என்று சொன்னால் சாத்தியமல்ல. இந்த பட்டணத்தை நெருங்குவதற்கு முன்னதாக அநேக அரசர்கள் இருக்கிறார்கள், அநேக நாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் இவன் கடந்து படையெடுத்து செல்ல வேண்டுமே, ஆனால் இவனுடைய ஆயுசினால் பத்தாது. சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, ஐ வில் டூ இட். உங்களாலும் என்னாலும் முடிந்த காரியத்தை தேவன் உங்களுடைய என்னுடைய கையில் கொடுக்கல. கர்த்தராலே எது முடியுமோ அதை உங்களுடைய என்னுடைய கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமில்லை என்று சொல்லக்கூடிய காரியங்களை சாத்தியப்படுத்துகிறவர் கர்த்தர். உங்களுக்கு விரோதமாக அநேக விதமான காரியங்களை சத்துருவானவன் செய்வான். அது எப்ப ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆரம்பிச்சிருவான். இப்பதான் பிஆர் வாங்கலான்னா பிஆருடைய ரூல்ஸ் மாறிடுச்சு. சிட்டிசன்ஷிப் வாங்கலான்னா அதனுடைய ரூல்ஸும் மாறிடுச்சு. ஆனால் சாத்தியமில்லை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் சாத்தியப்படுத்துவேன். சத்ருவானவன் உண்டு பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் சத்ருவானவன் அரசியல் ரூல்ஸ் எல்லாத்தையும் மாற்றுவான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி. God can do it. கர்த்தர் கோரேசை வழி நடத்தினார். எப்படி வழி நடத்தினார்? வலது கையை பிடித்து. இந்த 5 வசனத்தில் 7 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த 7 ஆசீர்வாதத்தை பார்த்து முடிக்கப் போகின்றோம். எத்தனை ஆசீர்வாதம்? எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் முழிச்சிருக்கீங்க? எத்தனை ஆசீர்வாதம்? 7 ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் எது? உனது வலது கையை பிடித்து நடத்துவேன். வேதாகமத்தில் கர்த்தர் எந்த ஒரு தனி மனிதனையும் பார்த்து வலது கையை பிடித்து நடத்துவேன்னு சொல்லவே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:43
இஸ்ரவேல் மக்களை பார்த்து மொத்தமாக சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லியிருக்காரு. எந்த ஒரு தனி மனிதனை பார்த்தும் உன் வலது கையை பிடித்து வழி நடத்துவேன் என்று சொல்லி வேதாகமத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எந்த ஒரு தனி மனிதனையும் கர்த்தர் உன்னுடைய வலது கையை பிடித்து நடத்துவேன் என்று சொல்லல. ஆனால் யாரை சொல்லியிருக்காரு? கோரேசை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வலது கையை நான் பிடித்து நடத்துவேன். எதிராக இருக்கக்கூடிய கதவுகள் திறக்கப்படும், வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும், கதவுகள் திறந்து வைக்கப்படும் என்று சொல்லி இதே வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புதிய வருடத்திலே 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் உங்களுடைய வலது கையை பிடித்து நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். உங்களுடைய வலது கையை தேவன் பிடித்து இந்த 2026 நடத்துவார். அப்போ உங்களுக்கு எதிராக போட்டிருந்த கதவுகள், தடைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எதிராக புதிய சட்டங்கள் ஏற்றப்படலாம், உங்களுக்கு எதிராக சத்ருவானவன் சகல காரியங்களும் செய்யலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வலது கையை பிடித்து நான் நடத்துவேன். நான் நடத்தும் போது உனக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்வாங்க? பூட்டிய கதவுகளை எல்லாம் திறந்து விடுவாங்க. அது கோரேசின் வாழ்விலே நடந்தது. பாபிலோனை நோக்கி போகும்போது அநேக அரசர்கள் இருந்தாங்க. அந்த அரசர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களாம்? கதவை திறந்து விட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் கடந்து போங்க. எங்கே போகிறீங்க? பாபிலோனை நான் முற்றுகையிட போகிறேன். எத்தனை பேர்? இத்தனை பேர் பாபிலோனில் இருக்காங்க. லட்சக்கணக்கான மிலிட்ரி இருக்குது. நீங்கள் போய் எப்படி செய்ய முடியும்? அவங்க கேட்கவே இல்லை. நீங்கள் போகிறீங்கன்னா வழி விட்டாங்க. அவர்கள் கடந்து வந்தார்கள். எந்த ஒரு யுத்தத்தையும் அவர் செய்யவே இல்லை. ஒரு பெரிய ராஜ்யத்தை பிடிக்க வேண்டுமே ஆனால் அலெக்சாண்டர் என்ன செஞ்சார்? பல ராஜ்யங்களை அவர் பிடித்து கடைசியாக போய் பெரிய ராஜ்யங்களை பிடித்திருக்கிறாரு. ஆனால் கோரேசின் வாழ்வில் யுத்தமே நடக்கலையாம். எப்படி யுத்தம் நடக்கலை? எல்லா தேசமும் என்ன செஞ்சிட்டாங்க? நீங்கள் எங்கே போகிறீங்களோ போங்க. போகிறப்ப நீங்கள் போகிறதுக்கான ஃபுட்டு எல்லாமே என்ன செய்கிறோம்? நாங்கள் சப்ளை பண்ணுறோம். சாப்பிட்டுட்டு நீங்கள் போங்க. ஏன் நடந்தது என்று சொன்னால், கர்த்தர் கோரேசின் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வலது கரத்தை தேவன் பிடிக்கும்போது தடைகள் எல்லாம் மாறி போகும். ரூல்ஸ் மாற்றப்படும். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்கள் மனம் மாறும். கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். இரண்டாவது ஆசீர்வாதம், இரண்டாவது வசனத்தை, நான் உனக்கு முன்னே போய் நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானவைகளை செவையாக்குவேன். போதும் போதும் பிரதர். இரண்டாவது ஆசீர்வாதம், நான் உனக்கு முன்னே போவேன். முதலாவதாக உன் வலது கையை நான் பிடிப்பேன். இரண்டாவதாக நான் என்ன செய்வேன்? உனக்கு முன்னாக செல்வேன். அதை தான் 2026 தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக செல்வேன். நான் உனக்கு முன்பாக செல்லும்போது எந்த காரியமும் நடக்காது. நான் முன்னாக செல்லும்போது காரியங்கள் எல்லாம் மாறும். என்ன நடக்குமா? அடுத்து வாசிப்போம். கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும். என்னென்ன காரியங்கள் இருக்கோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் சரி செய்வார். 3 ஆசீர்வாதம் பார்த்தோம். முதல் ஆசீர்வாதம் என்ன? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? வலது கையை பிடித்து உன்னை நடத்துவேன். இரண்டாவது, உனக்கு முன்பாக செல்வேன். மூன்றாவது, கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கப்படும். உனக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் யார் செய்வாராம்? கர்த்தர் செய்வார். நீ செய்வேன்னு சொல்லலை. இந்த ஆசீர்வாதம் 7 ஆசீர்வாதமும் பார்த்தா அவரை ஒன்றுமே செய்ய சொல்ல கோரேச. எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா காரியமும் யார் செஞ்சா? கர்த்தர் செய்கிறாரு. நான் உன் வலது கையை பிடிப்பேன், நான் உனக்கு முன்பாக செல்லுவேன், கோணலானவைகளை நான் செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்றார். அதுக்கடுத்து வாசிப்போம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. நானே என்று அறியும்படிக்கு.
நம்ம தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரா, நீ என்னை அறிந்து கொள்ளும்படி நான் காரியங்களை செய்வேன். சங்கீதம் 91:4 நினைக்கிறேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். இருங்க, ஒரு வசனம் இருக்கும் 91ஆம் அதிகாரத்தில் கடைசியிலிருந்து 3வது வசனம் பாருங்க. இது சொல்றார், அவன் என்னை அறிந்திருக்கிறபடினாலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிற, அவன் என்னிடத்திலே வாஞ்சியா, சாலமோனை பார்த்து சொல்றாரு, அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன், அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நான் இந்த செய்வேன் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, என் நாமத்தை அறியும்படிக்கு நான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்வேன். அப்ப அவ்வளவு பெரிய கிரேஸ் யார் மேல இருக்கு? கோரசின் மேல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். தொடர்ந்து வாசிப்போம் 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து, வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை தேவன் என்ன செய்வாராம்? உடைப்பாராம். இப்ப வெண்கலம் என்று சொன்னால் வேதத்தில் எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் ஜட்ஜ்மெண்ட்டை அடையாளப்படுத்துகிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்து அது அடையாளப்படுத்துகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 29ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். இப்ப வெண்கலம் என்பது என்னன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு. பூமியை எப்படி நியாயம் தீர்த்தார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே உன்னை சபிப்பேன் என்று சொன்னாரா? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்னேன், நீயும் உன் மனைவியும் சேர்ந்து புசித்து விட்டீர்கள். ஆதாமை சபிக்கவில்லை. யாரை சபிச்சிருக்கிறார்? வாசிங்க. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமை சபிக்கவில்லை, பூமியை சபிக்கிறாரு. சொல்லுங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோடு அது பலனை புசிப்பாய். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, பூமி என்னுடைய பலனை சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடணும்? வருத்தத்தோடு கூட சாப்பிடணுமா? கர்த்தர் இங்க சொல்றாரு, வெண்கல கதவை நான் உடைப்பேன். அப்படின்னா என்ன செய்யறாரு? பூமி அதன் பலனை தரும். இந்த 2026ஆம் ஆண்டுல பூமியினுடைய பலனை நீங்களும் நானும் பெறப்போகின்றோம். எப்படி? தேவன் சபித்த காரியங்கள் எல்லாம் மாற்றி உங்களுக்கும் எனக்கும் பூமி அதனுடைய பலனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள அது திறந்து கொடுக்க போகின்றது. தேவன் வெண்கல கதவுகளை தேவன் திறந்து பூமியின் ஆசீர்வாதங்களை நீங்களும் உங்கள் சந்ததியும் பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக தேவன் வெண்கல கதவுகளை திறக்கப் போகின்றார். வெண்கல கதவு கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கிறது. அது பூமியில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக நீங்களும் நானும் இந்த 2026ஆம் ஆண்டு பூமியின் ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் வருத்தத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு கூட நீங்களும் நானும் பெறப்போகின்றோம். ஒருவேளை நமக்கு நினைப்போம், இதெல்லாம் சாத்தியமா? கோரேசினுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்துச்சு. சாத்தியமானா சாத்தியம் இல்லை, நடக்குமானா நடக்காது. ஆனால் அதை நடத்தியது யார்? கர்த்தர். காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றினார். வெண்கல கதவுகளை அவர் திறந்தார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இருப்பு தாழ்பாள்களை முறித்து. இரும்பு தாழ்பாள்களை. அப்ப இரும்பு எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை சேவிக்கும்படிக்கு இருப்பு நுகத்தை. போதும். இரும்பு நுகத்தை. இரும்பு நுகம் எங்கிருந்து வருகிறது? வானத்திலிருந்து வருகிறது. இரும்பு நுகம். நுகம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? யோக்.
யோக்குன்னா என்ன அர்த்தம்? மாடு கழுத்தில் வச்சிருப்பாங்க இல்லையா, யோக். வானத்தின் யோக். வானத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த 2026ஆம் ஆண்டு பூமியினுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, வானத்தின் ஆசீர்வாதங்களையும், உங்களுக்கு இதுவரையிலே இருந்த நுகங்கள் ஆசீர்வாதங்கள் பெறாதபடிக்கு உங்களுக்குள்ளாக இருந்த நுகங்கள் அகற்றப்படும். இரும்பு தாட்பாட்களை முறிப்பேன். யார் முறிப்பாங்களா? நீ முறிப்பேன்னு சொல்ல. யார் முறிப்பாரா? கர்த்தர் முறிப்பார். கர்த்தர் காரியங்களை செய்வார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பால்களை முறித்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபை நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நீ என்னை அறியாதிருந்தும். இவர் தேவன் யார் என்று சொல்லி தெரியாது. இவர் என்ன சொல்றாரு? தேவன் அறியாது இருந்தார். யார் இந்த யெகோவா தேவன் என்று சொல்லி இவருக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அவன் மீது ஒரு தரிசனத்தை வைத்தார். என்ன தரிசனம்? எருசலேம் கட்டப்படும், எருசலேமில் உள்ள என்னுடைய ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தை வைத்தார். இவருடைய ஹிஸ்டரி படிக்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யம், யுத்தமே இல்லாமல் பிடிச்சிட்டாராம். யுத்தமே செய்யலை, பெரிய அளவுக்கு ஒரு யுத்தமும் செய்யலை. இவர் போய் கேப்சர் பண்ணிட்டாராம். எப்படி என்று சொன்னால், அந்த அரண்மனையிலே ஒரு மிகப்பெரிய யூப்ரட்டிஸ் என்கின்ற ஒரு பெரிய ஆறு வரும். அந்த ஆறை கடந்து தான் உள்ளே போகணும். அந்த ஆறை கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு ஈஸி இல்லை. வருடம் முழுவதும் அது தண்ணீர் போய் கொண்டிருக்கும். அதை கடந்து போவது இயலாத காரியம். இந்த கோரேஸ் என்ன செஞ்சாராம்? ஒரு சின்ன ஒரு வழியை உண்டாக்கி அதை வேற சைடு திருப்பிட்டாராம். திருப்பின உடனே என்னாச்சு? அந்த நதி திரும்பி போன உடனே வெட் லேண்ட் ஆயிடுச்சு. இவர் நேராக உள்ளே போனார். படைகள்லாம் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கு, யுத்தத்துக்கு வெளியே நின்றுட்டு இருக்கு, எதிரிகள் வருகிறாங்கன்ட்டு. இவர் என்ன செய்யறாரு? பேக் சைடில் உள்ளே போய் பட்டணத்தை பிடிச்சிட்டார். பட்டணத்தை பிடிச்ச உடனே பட்டணத்தில் இருக்கக்கூடிய ராஜாவை கொண்டுட்டார், பெல்தஷாரை கொண்டுட்டார். அங்கே இருக்கக்கூடிய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. முன்னாடி இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? நாங்கள் சரண்டர் ஆயிரோன்ட்டு சரண்டர் ஆகிட்டாங்க. ராஜாவும் இறந்து போயிட்டார், பிள்ளைகள் மனைவிகள் எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. நாங்கள் யார்கிட்ட போய் யுத்தம் செய்கிறது? நாங்கள் சரண்டர் ஆகிறோன்ட்டு வந்துட்டாங்களாம். போரே செய்யாமல் இந்த கோரேசு மகா பாபிலோனை முறியடித்தார். அதோடு கூட பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிப்புக்கு வந்தது. இதை யார் செஞ்சார்? கர்த்தர் செஞ்சார். இவர் ஒன்றுமே செய்யலை. இவர் தன்னுடைய சொந்த தகப்பனாலும் தாயினாலும் கைவிடப்பட்டவர். சொந்த தாத்தாவினாலே கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் இந்த காரியங்களை சொல்கிறார். ஏன்னா அவன் மீது ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். அந்த தரிசனம் 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட தரிசனம். அந்த தரிசனம் என்ன என்று சொன்னால், அவன் எருசலேமை கட்டுவான். இந்த நாளிலும் உங்கள் மீது ஒரு தரிசனத்தை தேவன் வைக்கிறார். எருசலேமை நீங்கள் கட்டுவீர்கள், தேவாலயத்தை கட்டுவீர்கள். அப்போனா பாஸ்டர் ஏதோ புதுசாக சர்ச்சு கட்ட போகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. ஆலயம் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற ஆலயம் நீங்களே என்று சொல்லியிருக்கார். நம்முடைய சரீரம்தான். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நீங்களும் நானும் கட்டப்போகின்றோம். அப்படிப்பட்ட தரிசனத்தை தேவன் உங்கள் மீது என் மீது வைத்திருக்கிறார். இந்த 2026 தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், அநேகருடைய ஆத்துமாவை நீங்களும் நானும் கட்டப்போகின்றோம். நீங்களும் நானும் அநேகரை கொள்ளையாடின பொருளாக தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். தேவனுடைய வருகையிலே வெறும் கையாக அல்ல, நீங்களும் நானும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு போய் சேர்ப்போம். அல்லேலூயா. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரேமியா வாயினாலே எரேமியா வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி 1ஆம் வருஷத்திலே அவன் ராஜ்யபாரியம் வந்து உட்கார்ந்து ராஜாவான முதல் வருடத்தில் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். என்ன சொல்றாரு? தொடர்ந்து வாசிப்போம்.
ஆவியை ஏவினதினாலே ம் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். முதல் வருஷம் அவன் ராஜ்ய பாரியம் எடுத்த முதல் வருஷம் சொல்றாரு, யார் கொடுத்தா அந்த காரியங்களை எல்லாம்? கர்த்தர் செய்தார். முதல் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியா ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் சொல்றான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளினார். வரலாறு சொல்லுகிறது, அந்த பாபிலோன் தேசத்தில் அநேக விதமான பொன்னும் வெள்ளியும் இருந்துச்சு. அப்போ அவனுக்கு கிடைக்கல. உள்ளுக்குள்ள அந்த எப்ரேட்டிஸ் நதி போகிற பகுதிகளிலே அவர்கள் மறைத்து வைத்திருந்தார்கள். அவனுக்கு கிடைக்கல. இப்போ ராஜ்யத்தை பிடிச்சிட்டான். ராஜ்யத்தை பிடிச்ச உடனே அவங்ககிட்ட அதிகமான பணம் இல்லை, ஆனால் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். வாசிப்போம் 3வது வசனம். அவருடைய ஜனங்கள் எல்லாரும் ம் எவர் உங்களுக்குள் இருக்கிறானோ ம் அவனோடே அவருடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு போய் ம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக் கடவன். ம் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன், தேவனே தேவன், அவர் மாத்திரமே தேவன். அவன் டிக்ளேர் பண்ணுறான், அவர் ஒருத்தர் தான் தேவன். பூமியில் இருக்கக்கூடிய மற்ற தேவர்கள் எல்லாம் தேவன் அல்ல. யார்? எருசலேமில் இருக்கக்கூடிய தேவன் மாத்திரமே தேவன். அவரிடத்துல அவருடைய ஜனங்கள், இந்த இடத்துல இருக்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்யணும்? திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கின்றான். தொடர்ந்து வாசிப்போம். அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறது அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களும் மிருக ஜீவன்களை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் என்றும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். அவன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும்? திரும்பி எருசலேமுக்கு போக வேண்டும். எல்லோரும் என்ன செய்யணும்? இந்த ஜனங்கள் எனக்கு கொடுக்காதீங்க, யாருக்கு கொடுங்க? தேவனுக்கு காணிக்கை செலுத்துங்க. ஏனென்று சொன்னால் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆணையை பிறப்பிக்கின்றான். இந்த மனிதன் சாக வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த மனிதன் வாழ்ந்து அவன் சொல்றான், தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆணையை பிறப்பித்த போது அப்போதான் மனிதர்கள் வந்து சொல்கிறாங்களாம், இந்த பாபிலோனில் நாங்கள் திறந்து பார்த்தோம், இங்கே என்ன இருக்குது? பயங்கரமான பொன்னும் வெள்ளியும் இருக்கிறது. இதெல்லாம் இவ்வளவு பொண்ணு வெள்ளியும் இருக்குதுன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம் என்று சொல்லி, எப்போ தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் முற்படுகிறோமோ அப்போ தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்விலே தர தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் தேவன் சொல்றார், வானமும் பூமியும் என்னுடையது, பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, நான் உனக்கு தருவேன். நீ எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். நீங்கள் மனிதர்கள் பின்னாக போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய வலது கையை பிடித்து இந்த 2026ஆம் ஆண்டு நடத்துவார். கேட்ட இந்த 7 ஆசீர்வாதங்களும் தேவன் செய்வார் என்று சொல்லியிருக்கார். யாருக்கு? கோரேசுக்கு. அதே ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கும் எனக்கும் தந்து தேவன் வழி நடத்துவார். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய தரிசனத்தை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே பரிபூர்ணப்படுவதற்கு நீங்களும் நானும் விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய எண்ணம் அல்ல, உம்முடைய சித்தத்திற்கு நான் முழுமையாய் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஒரே ஒரு ஜெபம் பண்ணால் போதும், கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். இந்த கோரேசின் வாழ்விலே அவன் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு முன்குறிக்கப்பட்டது. ஆனால் அவனுடைய வாழ்வு எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தது என்று சொன்னால், அழிந்து போகிற இந்த இஸ்ரவேல் மக்களே வாழ்வை கட்டி எழுப்பினான். இந்த அழிந்து போகிற இந்த சமுதாயத்தில் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். எதற்கு என்று சொன்னால் அவர்கள் கட்டப்பட வேண்டும். அவருடைய
வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதற்கான காரியங்களை நீங்களும் நானும் செய்யும்போது தேவன் நிச்சயமாய் இந்த 7 ஆசீர்வாதங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்விலே நிச்சயமாய் செய்ய முடியும். ஒருவேளை சூழ்நிலையை பார்த்து பயந்துடாதீங்க. இந்த சூழ்நிலை சாத்தியமில்லை, மனிதர்கள் சொல்லலாம் இது நடக்காது, இதெல்லாம் எங்கெங்க நடக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றார், இந்த காரியங்களை செய்வேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய சமூகத்தில் ஒரே ஒரு காரியம், தேவனே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்விலே நிறைவேறட்டும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறட்டும். என் மேலே நீ ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறீர், கோரேசின் மீது வைத்திருக்கிற தரிசனத்தை என் மீது நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தரிசனம் நிறைவேற நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும்போது உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாக்களை முறித்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் தேவனால் முடியும். கோரேசின் வாழ்விலே செய்த தேவன் அதே தேவன் இந்த நாளிலும் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? பயந்துடுறோம். சூழ்நிலையிலே பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாதே. வேதாகமத்திலே கர்த்தரும் கர்த்தருடைய தூதரும் 365 முறை சொல்லியிருக்காங்களாம் பயப்படாதே என்று சொல்லி. ஒரு வருடத்தில் எத்தனை நாள் இருக்கு? 365 நாட்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் சொல்றார், பயப்படாதே, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னுடைய வலது கையை பிடித்து நடத்துவேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ என்னை அறிந்து கொள்ளாட்டும் பரவாயில்ல, நான் உன்னை அறிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன், உன் மீது என்னுடைய சித்தத்தை வைத்திருக்கிறேன், தரிசனத்தை வைத்திருக்கிறேன். அந்த தரிசனத்தை நிறைவேறும். தரிசனம் டிலே ஆனாலும் நிச்சயமாக அது நடக்கும். அதை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்களால் முடிந்த காரியங்களை அல்ல, தேவனால் முடிந்த காரியங்களை உங்கள் மீது வைத்து அந்த காரியங்களை உங்களை கொண்டு செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.